பெரிய புராணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக பற்றாளர்களுக்கும் அருமையான வீடியோ. தவறாமல் இதை பாருங்கள். சிவகவிமணி ஐயா அவர்கள் பேரூர் பெரியடிகளார், பிசிஎஸ், கோவைக்கிழார், ஆர்கே சண்முகம் செட்டியார், வட்டியப்பனார், இது போன்ற பல பெயர்களை ஐயா அவர்களின் உரையினூடாக குறிப்பிட்டார். நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, ஐயா சொன்ன அத்தனை பேரும் பெருமக்கள். அந்த பெருமக்களை கண்ட பெருமகன் நம் ஐயா. நமக்கு என்ன சிறப்புன்னா, ஐயா அவர்களை கண்டவர், நாம ஐயாவை கண்டவர். இன்னும் ஒன்று, இப்போ இந்த சொத்துல பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய சொத்து மகனுக்கு, மகனுடைய சொத்து பேரனுக்குன்னு அந்த சொத்து வழிவழியா வரும். சேக்கிழார் கொடுத்ததை சிவகவிமணி ஐயா அவர்கள் உரை செய்தார். ஒரு 800 வருடம் அதற்கு இடைப்பட்ட காலம். சிவகவிமணி ஐயா அவர்கள் செய்த உரையை அவர் வாயார கேட்டவர் நம்ம ஐயா அவர்கள். நம்ம எல்லாருக்கும் என்ன சிறப்புன்னா, ஐயாவின் வாயார நாம் கேட்டிருக்கின்றோம். நாமும் சொல்லிக் கொள்ளலாம், சிவகவிமணி ஐயா அவர்களுடைய உரையை கேட்டவர்கள் பட்டியலில் நாம் அத்தனை பேரும் அணிந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அரண்மனையாக இருக்கட்டும். நன்றி. அடுத்ததாக நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய நல்லாசிரியர், புலவர் பெருந்தகை, அப்பரடிக்குடி வழிபாட்டிற்குரிய சொக்கலிங்கம் ஐயா அவர்களுடைய திருவடிகளை பணிந்து வாழ்த்துறை வழங்க வேண்டுமாய் விண்ணப்பிக்கிறேன். அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய பெருமக்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய சிற்றுரையை சில நிமிடங்கள் மட்டிலுமே உரை நிகழ்த்துவதற்கு ஒருப்படுகின்றேன். பொதுமக்களை செய்யப்பட்ட அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய வணக்கத்திற்குரிய சீக்கை செய்ய அவர்களுடைய பாடப்பெற்ற பெருமகனால் என்கின்ற பொழுது, அவரை நண்பராக பெற்றதில் எங்களுக்கும் மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய அருந்தகிருஷ்ணன் சொல்லியது போல, அன்பார்ந்த பெருமக்களை, ஒரு செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதை சிகேசி அவருடைய இல்லத்திலே நம்முடைய சிவசுப்ரமணிய அவருடைய முன்னிலையில், அவருடைய தந்தையார் முன்னிலையில் பேசியது. உடனே அவர் தந்தையார் சொன்னார்கள், சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சொன்னதை பிடித்துக் கொள் என்று சொன்னார்கள். வேறு ஒன்றுமில்லை. ஒரு காலத்திலே தீ பரவட்டும் என்று ஒரு இயக்கம் தோன்றியது. அதில் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற நூல்களை எல்லாம் ஒன்று விடாமல் எரிக்க வேண்டும் என்று அந்த இயக்கத்தை தோன்றினோம். ஒன்று விடாமல் எரிக்க வேண்டும் என்று. அப்பொழுது சீக்கிய செய்ய ஒரு அறிக்கை வருகின்றார். அது பலருக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதை நான் நினைவுபடுத்துகிறேன். என்ன அறிக்கை வெளியிட்டால் தெரியுமா? பெரிய புராணத்தில் எங்கெங்கே கிடைக்கிறதோ அத்தனை நூல்களையும் வாங்கி ஒரு இடத்தில் குவித்து நீங்கள் எரித்துள்ளீர்கள். ஐயா சொல்றது, பெரிய புராணம் எங்கெங்கே கிடைக்கிறதோ அத்தனை நூல்களையும் வாங்கி ஒரு இடத்தில் போட்டு செய்விடுங்கள், எரித்து விடுங்கள். ஆனால் ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். அந்த நூல்கள் அனைத்தையும் எரித்து விட்டதன் மூலமாக பெரிய புராணத்தை எரித்து விட்டதாக நீங்கள் கருதாதீர்கள். என்னையும் சேர்த்து எரித்தால்தான் பெரிய புராணத்தை எரித்ததாக. என்னையும் சேர்த்து எரித்தால்தான் பெரிய புராணத்தையே எரித்ததாக. காரணம் சொல்றார், அத்தனை பாடலும் எனக்கு மனப்பாடம். அத்தனை பாடலும் எனக்கு மனப்பாடம். நீங்கள் எரித்து விட்டால் அடுத்த கனவை நான் என்ன செய்துள்ளேன், அத்தனை பாடங்களையும் எழுதி விடுவேன் என்று சொன்னார்.
இந்த சொல் திறம் யாருக்கு வாய்க்கும்? நம்ம ஐயாவை தவிர வேறு யாருக்கு வாய்க்கும்? அதைத்தான் சொல்லுகின்றேன் அன்பார்ந்த பெருமக்கள். அடுத்து நம்முடைய வணக்கத்திற்கு சென்னிப்பன் ஐயா அவர்களையும் என்னையும் இணைத்து பேசுவதாக இருந்தால், நான் 1970 முதல் பெரிய புராணத்தை பேசிக் கொண்டு வருகிறேன். இன்டர்நெட் 1955 வருஷம் ஆச்சு. பட்டி தொட்டெல்லாம் சென்று பெரிய புராணத்தை வரி பேசிக் கொண்டு வருகிறேன். பல கிராமங்களில் விடாமல் 4000 சிறுவான பாடல்களை பல ஆண்டுகளாக பேசி வருகிறேன். இன்று வரைக்கும் இப்பொழுது திருவாசம் பேசிக் கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது திருவாசம் தான் என்ன நினைக்கிறேன் சொன்னால், சென்னிப்பெல்லாம் பேசுகின்ற பொழுது துரோணாச்சாரியரிடத்தில் ஒருவர் பாடம் கேட்டார், ஒருவர் பாடமே கேட்கிறார். யார் என்று உங்களுக்கே தெரியும். பாடம் கேட்டவர் அர்ஜுனன், பாடமே கேட்டாதவர் வேலன் இல்லையா? அதுபோல பாடம் கேட்ட அர்ஜுனனுக்கு சமமானவர் நம்முடைய சென்னிப்பனார் என்று சொன்னார். அவரை காணவோ அவரிடத்தில் பாடம் கேட்கவோ வாய்ப்பில்லாமல் அவர் நூல்களை மட்டுமே படித்து பெரிய புராணத்தை உருவாக்கிய ஏகலைவன் நான் தான். அவர் அர்ஜுனன் என்று சொன்னால் நான் ஏகலைவன், ஏன்னா அவரை பார்க்கவில்லை. ஆனால் நூல்களை என்ன செய்தேன்? வரிக்கு வரி படித்தேன். கிராமங்கள் தோறும் வரிக்கு வரி கொண்டு சென்றேன். என்னை சார்ந்தவர்கள் யாராவது கேட்டால் பெரிய புராணம் சொல்லுங்கள் என்று அவரை ஆற்றுப்படுத்தினேன். அது சீக்கிய உரையில் வைத்து நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆற்றுப்படுத்தினேன். நான் அடிக்கடி ஒரு வசனம் சொல்வது உண்டு, உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். எது ஒன்று பெரிதாக புகழ் வாய்ந்ததாக இருக்கிறதோ, அனந்தகிருஷ்ணன் குறித்துக் கொள்ள வேண்டும். எது ஒன்று பெரிதாக புகழ் வாய்ந்ததாக இருக்கிறதோ அது மக்கள் மத்தியில் பயன்பாட்டிற்கு வர வேண்டும். மக்கள் மத்தியில் பயன்பாட்டிற்கு வராத ஒன்று அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயா, நம்முடைய ஐயா அவர்கள் உரை நேயத்தினுடைய சிறப்பை மிக ஆழமாக உணர்ந்து நமக்கு உரைத்தார்கள். சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேல் திருமுறைகளை பேசி வருகிற அந்த வாயால் நம் எல்லோரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு பேர் நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இப்படி சொல்லலாம். கிராமங்களில் திருநீற்றின் பெருமையை பல இடங்களில் பறைசாற்றிய பெருமகனார் நம்முடைய அப்பரடிப்புடி ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட பெருமகனாருடைய வாழ்த்து நம் அவைக்கு கிடைத்திருப்பது CKS ஐயா அவர்களுடைய வாழ்த்தாகவே கருதி, அடுத்து வரக்கூடிய உரைகள் எல்லாம் சுருக்கமான உரைகளாகத்தான் இருக்கப் போகிறது. அந்த வகையிலே அடுத்ததாக அவையை வாழ்த்துவதற்காக சிவகவிமணி ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அவரது பெயரன் திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நம்மை வாழ்த்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்ளும். அந்த உரைகளுக்கெல்லாம் மகுடம் பரிமேலழகர் உரை. ஆனால் ஐயா அவர்கள் இன்னொன்றையும் குறிப்பிட்டார்கள். பரிமேலழகர் உரை புரிவதற்கு கஷ்டம், புரிவதற்கு சிரமம் என்ற அந்த பிரச்சனையும் இல்லாத உரை சிவகவிமணி ஐயா அவர்களுடைய உரை. திருமறை உரைகள் அத்தனை பற்றியும் குறிப்பிட்டு அதற்கெல்லாம் மகுடம் என்று ஐயா அவர்கள் சொன்னார்கள். அந்த உரை மிக எளிமையான உரை. இவ்வளவு சிறப்பாக ஆனால் புரியும் வகையில் இவ்வளவு அற்புதமான உரையை எப்படி அவர் எழுதியிருக்க முடியும் என்று நான் சொல்லி வருவது சௌசமி ஐயா சொன்னது. எப்படி அவர் எழுதியிருக்க முடியும் என்று நான் வியந்தது உண்டு. பிறகு நானே தெளிவு கொண்டேன். இதில் என்ன பெரிய வியப்பு, மூல ஆசிரியரே வந்து பிறந்து உரை எழுதிவிட்டு மறைந்திருக்கிறார், இதில் என்ன ஆச்சரியம் என்று அவர் சொன்னார். இதை நான் அவருடைய அடியார்களில் ஒருவராக சொல்லுகிறேன் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். பேரும் தாத்தாவின் பெருமையை பேசுகிறான் என்று நினைக்க வேண்டாம் என்று மீண்டும் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடையிலே சென்னிப்பனார் ஐயா அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள்,
சிவகவிமணி ஐயா அவர்களுடைய வகுப்பிலே அவர் பங்கு பெற்று அவருடைய உரையை கேட்டதாக சொன்னார்கள். அந்த எனக்கு தெரிந்து இன்று இந்த அரங்கிலே இருப்பவர்களிலே அவர்களை நேராக பார்த்த அறிஞர் பெருமக்கள் அவர் ஒருவர் தான். அதே போல அவருடன் வாழ்ந்ததில் உயிரோடு இருப்பவன் என்று நான் ஒருவன் தான் என்று இந்த இறையருளுக்காக அந்த குடும்பத்திலே பிறக்க வைத்த எம்பெருமான் திருவடிகளை நன்றியுடன் கொண்டு வணங்கிக் கொள்கிறேன்.